ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா த டியூக் பென்ட்ரகன் அப்படின்ற ஒரு மான்வா தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரெடி பண்ண வீடியோ, பட் நான் வந்து அப்லோட் பண்ணல. ஏன்னா நான் வேற மான்வால கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இப்போதைக்கு நெக்ஸ்ட் நான் எந்த மான்வா போடலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது வரைக்கும் இந்த வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பத்துல ஒருத்தவன் டீமன்ஸை ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய டீமன்ஸ் வந்து அவன் அட்டாக் பண்ணுது. அவன் தனியால வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெரிய கழுகு வந்து அவன் அட்டாக் பண்ணுது. அதையும் வந்து அவன் ஈஸியா ஸ்லாஷ் பண்றான். கொஞ்ச நேரத்துல அங்க உள்ள எல்லா டீமன்ஸையும் அவன் டிஃபீட் பண்ணிட்டான். உயிரோட இருக்கிற ஒரு ஒபு கோபலின் அவனை பார்த்து இவன் தனியால இவ்வளவு டீமன்ஸை டிஃபீட் பண்ணிருக்கான். இவன் தான் த இம்மார்டல் க்ரோ ரேவன்வால்ட், த டெரிஃபைங் டீமன் பிரெடேட்டர் வாரியர். நம்ம ஹீரோவும் இவன் தான். அவன் டப்புன்னு அந்த கோபலின் கழுத்தை வெட்டிட்டு நிலாவை பார்த்து நான் ஃபைனலா இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் ஒன்லி 15 நாள் தான் இருக்கு. இஃப் நான் சர்வைவ் ஆயிட்டேன் அப்படின்னா நான் ஃபைனலி என்னோட ஃப்ரீடம் ரீகெயின் பண்ணிடுவேன். நான் டெஃபினெட்லி இந்த இடத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்றான். இப்ப அப்படியே டீமன் காப்ஸ் கேம்ப காட்டுறாங்க. அங்க சில பேர் சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க, சில ஸ்லேவ்ஸ் உட்காந்துருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்து இப்ப நான் திரும்பி பார்க்கும்போது இந்த 10 வருஷம் டெய்லியும் வந்து ட்ரூலி நரகமா இருந்தது. இந்த டீமன் காப்ஸுக்கு அனுப்பி வைக்கப்படுறவங்க எல்லாருமே வந்து டீமன்ஸை ஃபைட் பண்றதுதான் அவங்களுடைய ஃபேட். என்லெஸ் ஆன பவர் ஸ்ட்ரகிள் இருக்கும். எம்பையர்ல இங்கதான் வந்து ஒஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இந்த கேம்ப்ஸ்ல உள்ளவனுங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து கிரிமினல்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் தான். அவனுங்க ஒஸ்ட்லயும் ஒஸ்ட். அவங்களோட உயிரை பத்தி கவலைப்பட மாட்டானுங்க. ஏதோ நாளைக்கு சாவ போறோம் அப்படின்ற மாதிரி தான் வாழ்வானுங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கோனுங்க. ஹே அங்க பாரு, சீம்ஸ் லைக் அந்த ரேவன் பேஸ்டர்ட் திருப்பி அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாம் கொன்னுட்டு தனியா வந்திருக்கான். டிஸ்பைட் அவன் ஃபார்மல் ராயல்ட்டியா இருந்தாலும் அவன் ரியலி டஃப் தான் அப்படின்றானுங்க. அப்ப அவன் முன்னாடி ஒரு குரூப் வருது. அதுல இருந்து ஒருத்தவன் லுக் யார் இங்க வந்திருக்கான்னு பாரு, நீ திரும்ப என்ன இக்னோர் பண்றியா, பெராப்ஸ் நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து சீம்ஸ் லைக் உனக்கு சாவணும் போல அப்படின்றான். அவன் என்ன அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வேகமா அவன் வயிற்றுலேயே ஒரு கிக்க விடுறான். அப்படியே அவன் பக்கத்துல உள்ளவன் கழுத்துல கத்தி வச்சு லைட்டா ஸ்கிராட்ச போட்டு அவன் பக்கத்துல உள்ளவன்ட்டு போய் அவன் தலையை பிடிச்சி கீழே அடிக்கிறான். அவன் பேஸ்டர்ட் அப்படின்னு திட்டுறான். நம்ம ஹீரோ பக்கத்துல கத்தியை கொண்டு போயிட்டு நீ டீமனுக்கு சாப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடி சாவணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நான் ஆல்வேஸ் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்றான். அவன் வந்து ஷெட் இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு எல்லாருமே என்ன ஃபார்மல் ராயல் இந்த நிலைமைக்கு வந்துட்டான். என்னால வந்து இங்க ஒரு வருஷம் கூட சர்வைவ் ஆக முடியாது அப்படின்னு சொன்னானுங்க. பட் நான் இங்க 10 வருஷம் சர்வைவ் ஆகி ஒரு மான்ஸ்டராவே மாறிட்டேன். அந்த பொய்கள் எல்லாமே என் கூட வேலை செஞ்ச கொலீக்ஸ்னால பரவப்பட்டது. பட் அந்த பொய்கள் எல்லாமே அப்சல்யூட்லி கரெக்ட். த வால்ட் ஹவுஸ் ஹோல்டு ஈவன் தோ அது பிரஸ்டீஜியஸ் ஹவுஸ் ஹோல்டு ஆர் ஃபேமஸ் ஹவுஸ் ஹோல்டு இல்ல அப்படின்னாலும் இது ட்ரூலி வந்து எம்பையர்ல எக்ஸிஸ்ட் ஆயிருந்தது. பட் அது எல்லாமே ஒரு நாள் செதஞ்சது அண்ட் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே அவன் வீடு எரியுது. அங்க ஒருத்தவன் நின்று சிரிச்சுக்கிட்டே த இடியட் வால்ட் ஹவுஸ் ஹோல்டு, அவனுங்க எப்படி எம்பரர் அகேன்ஸ்டா வந்து ரிபெலியன் பண்ணுவானுங்க, இந்த முட்டாள்தனத்தோட கான்சிக்வன்ஸ் வந்து சாவுதான் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து அது உண்மை கிடையாது, எங்க ஹவுஸ் ஹோல்டு எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றான். அதுக்கு அவன் நம்ம ஹீரோ பார்த்து முட்டாள் எப்படி உன்னோட தப்பை நீ ரியலைஸ் பண்ண மறுக்கிறன்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதர் ஹவுஸ் ஹோல்டு வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க ஹவுஸ் ஹோல்டு மேல பிளாட் பண்ணிட்டாங்கன்றான். அவன் டப்புன்னு நம்ம ஹீரோடைய தலையை பிடிச்சி உன்னோட பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த பில்டிங்கோட சேர்ந்து எரிஞ்சிட்டாங்க, ஏன் நான் உன்னையும் வந்து ஒரு ரூம்ல தூக்கி போடக்கூடாது, அவர் உனக்கு நான் another ஆப்ஷன் தரேன், நீ வந்து 10 வருஷம் டீமன் காப்ஸ்ல சேர்ந்து டீமன்ஸை ஃபைட் பண்ணணும், இஃப் நீ அதை பண்ண அப்படின்னா நான் அட்லீஸ்ட் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்றான். அங்க உள்ளவனுங்க எல்லாம் பொருளி பேசுறானுங்க. ஹோ டியர் டீமன் காப்ஸா, அது எம்பையர்லயே வந்து ஒஸ்ட் காப்ஸ் இல்ல, அங்க உள்ளவனுங்க எல்லாருமே வந்து பார்பேரியன்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ், ராயல் வந்து அந்த பிளேஸ்லயா, இதுதான் வந்து வால்ட் ஹவுஸ் ஹோல்டோட எண்டு போலன்னு சொல்றானுங்க. நம்ம ஹீரோ வந்து இஃப் நான் 10 வருஷம் அந்த டீமன்ஸை ஃபைட் பண்ண அப்படின்னா நான் வாழலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து இப்போ உன்னால பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீ அதுக்கப்புறம் ஃப்ரீ தான், நீ என்ன வேணா பண்ணலான்றான். நம்ம ஹீரோ வந்து சரி நான் டெஃபினெட்லி வந்து சர்வைவ் ஆவேன், ஆஃப்டர் என்னோட வால்ட் ஹவுஸ் ஹோல்ட நான் ரீபில்ட் பண்ணுவேன், நான் டெஃபினெட்லி ரீபில்ட் பண்ணுவேன் அப்படின்றான். இப்போ அப்படியே ரியாலிட்டிக்கு வராங்க. நம்ம ஹீரோ ஒரு டென்ட் முன்னாடி நின்னுக்கிட்டு நான் அசிங்கப்பட்ட நாட்கள் எல்லாம் சூன் முடிய போகுது, எவர் சின்ஸ் நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ட்ரைனிங்கும் இல்லாம நான் டீமன்ஸை ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஹவவர் நான் இப்போ வரைக்கும் எப்படியோ சர்வைவ் ஆயிட்டேன். ஜஸ்ட் ஒரு சின்ன பையனா இருந்தேன்னா இப்போ 10 வருஷம் டீமன் காப்ஸ்ல வேலை செஞ்ச மெம்பரா மாறி இருக்கேன். நெக்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் டீமன் எக்ஸ்டர்மினேஷன் தான் என்னோட லாஸ்ட் ஃபைட். நான் ஃப்ரீ ஆகி என்னோட ஹவுஸ் ஹோல்ட ரீபில்ட் பண்றதுக்கு ஒன்லி ஒன் ஸ்டெப் தான் இருக்கு அப்படின்றான். மீன்வைல் டியூக் பென்ட்ரகன் ஹவுஸ் ஹோல்டோடைய டெரிட்டரியான ஆக்ரான் காடுகளை காட்டுறாங்க. அங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் போகுது. அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் டிராகன் நிக்குது. அது பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான். ஒயிட் டிராகன் வந்து மை கேனைட் நம்மளோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து டிராகன்ஸ் டீமன் கைண்ட்லயே வந்து ஸ்ட்ராங்கர் எக்ஸிஸ்டன்ஸ், பெராப்ஸ் ஈவன் எர்த்ல கால் வச்சதுலயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லைஃப் ஃபார்ம் கூட சொல்லலாம். இந்த பீஸ்ட ஒன்லி ஒரு ஹவுஸ் ஹோல்டனால மட்டும் தான் வந்து ஃபெமிலியரா யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து த டியூக் பென்ட்ரகன் ஹவுஸ் ஹோல்டு. அவங்களுக்கு இந்த டிராகனை டைம் பண்ற எபிலிட்டி இருக்கிறதுனால எம்பையர்ல அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம் அண்ட் அவனுங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஹவுஸ் ஹோல்டு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவான ரேவன்வால்ட்டோட விடுதலைக்கு இன்னும் 13 நாள் தான் இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப டீமன் காப்ஸ் கமாண்டரோட டென்ட்டுக்கு வரான். உள்ள வந்து நான் வந்துட்டேன் அப்படின்றான். கமாண்டர் அவனை பார்த்துட்டு சீம்ஸ் லைக் நீ திரும்பவும் தனியா வந்திருக்க போல, காட் ஆஃப் டெத் ரேவன்வால்ட் ஸ்கவுட்டிங் மிஷனோட ரிப்போர்ட் என்னன்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஃப்ரண்ட் லைன்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் டீமன்ஸ் இருக்கு, இஃப் மெயின் ட்ரூப்ஸ் அதை என்கவுண்டர் பண்ணா நம்மளோட வின்னிங் சான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0
அப்படின்றான். கமாண்டர் வந்து சோ நீ வந்து நம்மளால அதை வின் பண்ண முடியாதுன்னு சொல்ற. வெல் நம்ம மட்டும் இருந்தா நம்ம லூஸ் பண்ணுவோம் தான். ஹவவர் நாளைக்கு சீம்ஸ் லைக் பென்ட்ராகன் ஹவுஸ் ஹோல்டர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. மோர் ஓவர் அவனுங்க அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங் ஆன டிராகனை இங்க கூட்டு வராங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து வாட் நீ வந்து அந்த மிஸ்டீரியஸ் கிரியேச்சர் நம்ம கூட சேர்ந்து ஃபைட் பண்ண போதுன்னு சொல்றியான்னு கேக்குறான். கமாண்டர் வந்து ஐ நோ உனக்கு நம்பறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் சீம்ஸ் லைக் அந்த பென்ட்ராகன் ஃபேமிலி ஃபார் ஜெனரேஷன்ஸா அதுங்களை டைம் பண்றானுங்க. அந்த ஒயிட் டிராகன் வந்து நாளைக்கு நம்மளுக்காக டீமன்ஸை ஃபைட் பண்ணும் அப்படின்றான். நம்ம ஹீரோடைய மனசுல பென்ட்ராகன் டியூக் ஹவுஸ் ஹோல்டா அவனுங்க எம்பையர்லயே வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி அண்ட் அவங்களுடைய ரத்தத்திலே வந்து எம்பரரோட வெயின்ஸ் ஓடுது. ஐ டோன்ட் நோ இஃப் இது ட்ரூவா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங் ஆன டிராகனை ஃபெமிலியரா யூஸ் பண்றதுல நான் வந்து ஒன்லி லெஜெண்ட்னு தான் நினைச்சேன். நான் 10 வருஷம் என்னோட லைஃப்ல டீமனுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணிருக்கேன். பட் நாட் ஈவன் ஒன்ஸ் நான் டிராகனை பார்த்தது இல்ல. ஐ டோன்ட் திங்க் கமாண்டர் ஏன் இந்த ஃபேரி டைல நம்பறாருன்னு எனக்கு புரியல. அவருக்கு ஃபைனலா பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? மோர் ஓவர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டியூக் பென்ட்ராகன் ஹவுஸோட லார்டு வந்து செத்துட்டாரு. அண்ட் ஃபாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸையும் வந்து கொஞ்சம் இழந்துட்டானுங்க. அப்படியே கமாண்டரை பார்த்து நான் இந்த இன்ஃபர்மேஷனை ட்ரஸ்ட் பண்ணலன்றான். கமாண்டர் வந்து அதை சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, இது என்னோட ஆர்டர். ஹவவர் நீ நாளைக்கு பேட்டில் ஃபீல்டுக்கு போக தேவையில்ல அப்படின்றான். நம்ம ஹீரோ வாட் தி ஹெல் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். கமாண்டர் வந்து சின்ஸ் டிராகன் வந்து நம்மளுக்காக அந்த டீமன்ஸை டேக் கேர் பண்ணிக்குது, நம்ம ஏன் போகணும், நான் ஸ்மார்ட் இல்லையா, உனக்கு வந்து அந்த பென்ட்ராகன் பிராட்டை பாத்துக்கிறது தான் வேலை அப்படின்றான். நம்ம ஹீரோ அப்படின்னா ஃபைன்ன்றான். கமாண்டர் வந்து அவனோட சைடை விட்டு எங்கேயும் போயிடாதான்றான். நம்ம ஹீரோ எனக்கு புரியுது நீ சொன்ன மாதிரியே பண்றேன்றான். கமாண்டர் வந்து குட் குட் இப்போ நீ போய் அந்த ஃபியூச்சர் டியூக்கு கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ, நாளைக்கு நான் உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்றான். நம்ம ஹீரோவும் அந்த பென்ட்ராகன் டென்ட்டுக்கு வரான். அப்படியே அந்த கொடியை பார்த்துட்டு அவன் ரியலி இங்க வந்திருக்கான். ஐ டோன்ட் நோ வை ராயல்ட்டில உள்ள பர்சன் வந்து இந்த கேவலமான பிளேஸுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. கமாண்டர் வந்து அவனை பிராட்டன் கூட்டான். இந்த ஸ்பாயில்டு கிட்ட நான் தான் டேக் கேர் பண்ணுமா, வாட் எவர் நோ மேட்டர், நாளைக்கு நாங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல, as long as நான் சர்வைவ் ஆகிற வரைக்கும் என்னால ஃபைனலா ஃப்ரீ ஆக முடியும். அப்படியே அந்த டென்ட்டை வந்துட்டு உள்ள போயிட்டு உள்ள வரத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க எங்களாடுன்றான். உள்ளே இருந்து யாரு நீ அப்படின்னு ஒரு சத்தம் வருது. நம்ம ஹீரோ மனசுல இது என்ன வாய்ஸ், இது ஹியூமன் வாய்ஸ் மாதிரியே இல்ல. அப்படியே கீழே குனிஞ்சு எந்த ஒரு பிரேயர் நோட்டீஸும் இல்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் பெராப்ஸ் டியூக் பென்ட்ராகன் ஹவுஸ் ஹோல்டோட எங்களாடு கிட்ட தான் பேசுறேனா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து இண்டீட் நான் தான் பென்ட்ராகன், நவ் உன்னோட பேரு அண்ட் எதுக்கு நீ இங்க வந்தான்னு சொல்லுன்றான். நம்ம ஹீரோ வந்து என்னோட பேரு வந்து ரேவன் வால்ட், நான் டீமன் காப்ஸோட 12th ஸ்குவாட் கமாண்டர், நாளைக்கு பேட்டில்ல இங்கிலாட ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சோ அதை தான் உங்களுக்கு நான் ரிப்போர்ட் பண்ண வந்தேன்றான். அதுக்கு அவன் வந்து அதெல்லாம் தேவையில்ல, நீ ஜஸ்ட் நாளைக்கு ரெடி ஆகு, இப்ப போய் ரெஸ்ட் எடு அப்படின்றான். நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இருக்கான். அவன் வந்து வேற ஏதாவது நீ என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து பெராப்ஸ் நீங்க உங்க கூட டிராகனை கூட்டு வரலையா எக்ஸலன்சி, ஏன்னா டுமாரோ பேட்டில்ல டிராகனோட ஃபயர் பவர் வந்து நெசசரின்றான். அதுக்கு அவன் வந்து நீ அமைதியாரு, டிராகன் டெஃபினெட்லி நாளைக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், தென் இப்ப ப்ளீஸ் நீ வெளில போன்றான். நம்ம ஹீரோ எனக்கு புரியுதுன்னு சொல்லி வெளில நடந்துகிட்டே மனசுக்குள்ள அவன் ரியலி சைல்டா, இங்க அன்நேச்சுரலான சைலன்ஸ் இருக்கு. ஆஸ் அ மெம்பர் ஆஃப் டியூக்டம் இந்த மாதிரி பிளேஸுக்கு தனியா வரது நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. இட் டசன்ட் மேட்டர் தோ, இட்ஸ் நாட் லைக் நாளைக்கு அப்புறம் அவனை எப்படி நான் பார்க்க போறது இல்ல எனிவே அப்படின்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில எல்லா ட்ரூப்ஸும் டியூக் பென்ட்ராகன் டென்ட் முன்னாடி நிக்கிறாங்க. கமாண்டர் அந்த டென்ட்டை பார்த்து டியூக் பென்ட்ராகன் எங்களாடு வந்து அவரோட அப்பேரன்ஸை கொடுக்க போறாரு அப்படின்னு கத்துறான். பட் அந்த இடமே சைலண்டா இருக்கு, எல்லாம் அப்படி பாக்குறானுங்க. அப்ப டப்புன்னு அந்த டென்ட் உடையுது, அந்த இடமே வந்து காத்துல சுழுது. நம்ம ஹீரோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மூடுறான். அப்ப அந்த காத்து கலைஞ்சதும் அதுக்குள்ள இருந்து த மெஜஸ்டிக் ஒயிட் டிராகன் வந்து வெளியில வருது. நம்ம ஹீரோ அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு ஒயிட் டிராகன் அப்படின்றான். டிராகன் கூடயே அந்த எங்களாடும் நிக்கிறான். அப்படியே அவன் எல்லாரையும் பார்த்து என்னோட பேர் வந்து எலன் பென்ட்ராகன், தென் நம்ம எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாம டீமன்ஸை ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலாம்ன்றான். நெக்ஸ்ட் சீன்ல அக்கார்டிங் டு த டீமன் காப்ஸ் கமாண்டர், இந்த லார்ஜ் ஸ்கேல் டீமன் சப்ஜுகேஷன் பென்ட்ராகன் ஹவுஸ் ஹோல்ட் அசிஸ்டன்ஸோட ஒயிட் டிராகன் ஹெல்ப்பை யூஸ் பண்ணி இந்த டீமன்ஸை பிளிங்க் ஆஃப் an ஐல டிஃபீட் பண்றது தான் இப்ப டீமன் சப்ஜுகேஷன் ஃபீல்ட காட்டுறாங்க. அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து எங்களாட நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே ஃபைட் பண்ணது கிடையாது, சோ ப்ளீஸ் நீங்க மூவ் பண்ணாம அதே இடத்துல நில்லுங்கன்றான். மனசுக்குள்ள while அந்த ஒயிட் டிராகன் வானத்திலிருந்து அந்த டீமன்ஸை டீல் பண்ணும்போது எனக்கு முன்னாடி இருக்கிற டீமன்ஸை நானே டீல் பண்ணிப்பேன், அப்படியே கத்திய வெளில எடுத்து டாக்ஸ் என்ன நோக்கி வாங்க அப்படின்றான். அந்த டீமன்ஸ் அவனை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் லைக் தட்னு எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்றான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மேல பாக்குறான். டிராகன் வந்து ப்ளூ ஃப்ளேமை யூஸ் பண்ணி எல்லா டீமன்ஸையும் அட்டாக் பண்ணுது. டீமன்ஸ் வந்து திரும்பி ஃபைட் பண்ண முடியாம எல்லாம் சாவுது. டிராகன் இப்ப அப்படியே திரும்பி ஒரு பெரிய ப்ளூ ஃப்ளேமை கிரியேட் பண்ணுது. அந்த இடமே வந்து ஃப்ளேமால சூழுது. பாதி டீமன்ஸ் வந்து அப்படியே செத்து கீழே விழுது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவுட் டெரிஃபைங், இந்த ஒயிட் டிராகன் ரியலி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நோ மேட்டர் எந்த டீமனா இருந்தாலும் சரி, அதுங்க எதுவுமே டிராகனுக்கு அகேன்ஸ்டா மேட்ச் கிடையாது. நான் கூட அது ஜஸ்ட் ரூமர் தான் சொல்லிட்டு இருந்தேன், பட் சீம்ஸ் லைக் உண்மைதான் போல. இங்க லாட் ஆஃப் டீமன்ஸ் இருக்கு. ஹவவர் ஜஸ்ட் சிங்கிள் டிராகன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தம் கொண்டுருச்சு. இந்த பேட்டில்ல சோஃபார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதுக்கு டிராகனுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணோம். எங்களோட விக்டரி ஆல்மோஸ்ட் செட்டைன். யாருக்கு தெரியும் என்னோட லாஸ்ட் டாஸ்க் வந்து இவ்வளவு ஈஸியா இருக்கணும், என்னோட லக் வந்து பிரிட்டி குட் அப்படின்றான். அப்ப டிராகன் அப்படியே கீழே இறங்கி நிக்குது. எங்களாடும் அது பக்கத்துல நிக்கிறான். நம்ம ஹீரோ எங்களாட கூட்டு உங்களுக்கு இல்லனா டிராகனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து ஐம் ஃபைன் நீ கவலைப்படாதன்றான். நம்ம ஹீரோ வந்து பேட்டில் ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்ல முடிஞ்சிருச்சு, தட்ஸ் இட் அப்படின்றான். அப்ப திடீர்னு வானத்துல கழுகு மாதிரி உள்ள மான்ஸ்டர்ஸ் வந்து நிறைய அப்பியர் ஆகுது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஷெட் இதுங்க இன்னும் ரிமைனிங் இருக்கு, அப்படியே எங்களாட கூட்டு டிராகனுக்கு ஆர்டர் கொடுங்கன்றான். இப்ப டிராகனும் எங்களாடும் அப்படியே பாத்துக்கிறாங்க. டிராகன் கண்ண மூடுது, அவனும் கண்ண மூடுறான். ஈகிள்ஸ் வந்து வேகமா அட்டாக்
பண்ண வருது. நம்ம ஹீரோ அந்த எங்களாட ஷீல்ட் பண்ணிக்கிட்டே மனசுக்குள்ள எப்படியும் 30 மான்ஸ்டர்ஸ்க்கு மேல இருக்கும். ஒயிட் டிராகன் ப்ளீஸ் சீக்கிரம் எல்லாத்தையும் கொல்லுன்றான். அப்ப டிராகன் வந்து மேல பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கு. அந்த ஈகிள்ஸ்லாம் வந்து டிராகன் அட்டாக் பண்ணுது. டிராகன் மூவே பண்ணல. நம்ம ஹீரோ அதை ஆச்சரியமா பாக்குறான். எல்லா ஈகிள்ஸும் டிராகனை போட்டு கடிச்சு எடுக்குதுங்க. நம்ம ஹீரோ டிராகனை கூப்பிட்டு ஏன் ஃபைட் பண்ண மாட்ற அப்படின்னு கேக்குறான். எங்களாடும் வந்து அப்படியே அமைதியா நிக்கிறான். நம்ம ஹீரோ எங்களாடோட கழுத்தை பிடிச்சி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அவன் எதுவுமே ரிப்ளை பண்ணாம அமைதியா நிக்கிறான். அப்ப திடீர்னு அவன் பக்கத்துல இன்னொரு சத்தம் கேக்குது. அவன் என்ன அப்படின்னு திரும்பி பாக்குறான். டீமன்ஸ் இருந்ததோட அதிகமா ஓடி வருது. நம்ம ஹீரோ நாங்க ஆல்மோஸ்ட் எல்லா டீமன்ஸையும் டீல் பண்ணிட்டோம். பட் எப்படி இவ்வளவு தூரம் லெஃப்ட் ஆயிருக்கு அப்படின்றான். அந்த டீமன்ஸ் எல்லாம் யங் மாஸ்டரையும் அவனையும் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அவனையும் காப்பாத்திக்கிட்டு டீமன்ஸையும் ஃபைட் பண்றான். பட் அதிகமான டீமன்ஸ் வந்துருச்சு. நம்ம ஹீரோவுடைய மனசுல அவன் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. டிராகன் ட்ரூலி தி ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங். நோ மேட்டர் எந்த டீமன் வந்தாலும் அது டிராகனுக்கு மேட்சே கிடையாது. அப்படியே எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு as long as டிராகன் எங்க கூட இருக்கிற வரைக்கும் வின் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இந்த டிலூஷனை பிலீவ் பண்ணி என்னோட காடை டவுன் பண்ணது என்னோட ஃபால்ட் தான். நான் முட்டாள் அப்படின்றான். இப்ப அப்படியே அந்த பேட்டில் ஃபீல்ட காட்டுறாங்க. டிராகன் வந்து இப்ப சாவர நிலைமையில இருக்கு. நம்ம ஹீரோக்கும் செமையா அடிபட்டிருக்கு. அப்படியே முட்டி போட்டிருக்கான். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.